இன்னொரு பக்கம் ஆண்டவர் நம்மளை கவனிக்கிறார். அவர் சொல்றார், என் மகள் என்கிட்ட வரட்டும். தாவீது ஆண்டவரிடத்தில் என் வியாகுலம் பெருகிட்டு ஆண்டவரே உம்மிடத்தில் வந்திருக்கிறேன். ஆண்டவர் அவரை இந்த வியாகுலத்தை இந்த விடுதலையாக்கி முதிர் வயது வரைக்கும் காத்து நடத்தி நானே பைபிளை பார்க்கிறோம். அப்போ உங்களுக்கு என்ன நாட்கள் இருக்குது? ஆசீர்வாதமான நாட்கள். சாத்தான் பயப்படுத்தி முடிஞ்சிட்டு அவ்வளவுதான், இனி அவ்வளவுதான் சொல்லுகிறான். ஆண்டவர் சொல்றாரு, இல்லை, நான் இருக்கிற உனக்கு இதெல்லாம் நான் மாத்திருவேன். இந்த வியாகுலத்தோடு இருந்த தாவீதுக்கெல்லாம் உதவி செய்தனே, உனக்கு உதவி செய்வேன் தான் உங்க பக்கத்துல வந்திருக்கிறார். நீங்க மனம் திறந்து என் வியாகுலம் பெருகிட்டு ஆண்டவரே எனக்கு என்ன பண்ணன்னு தெரியல, எனக்கு உதவி செய்யுங்க இயேசுவே ஒரு வார்த்தை சொல்லுங்க. இந்த நிமிஷத்துல இந்த மாற்றம் வந்துடும். இதயத்துல கை வைங்க மகனை மகளை கை வைங்க. கண்களை மூடி, இயேசுவே என் வியாகுலத்தை உமக்கு முன்பாக நான் கொண்டு வருகிறேன். நீர் அதை அறிந்திருக்கிறீர், இதை மாற்றும். ஜெபிங்க தகப்பனே. இந்த மகன் ஜெபிக்கிறாங்க, மகள் ஜெபிக்கிறாங்க, வியாகுலத்தோடு இருக்கிறாங்க, அழுது கொண்டே இருக்கிறாங்க, கலங்கின உள்ளத்தோடு இருக்கிறாங்க. தாவீதினுடைய வியாகுலத்தை எல்லாம் மாற்றி ஆசீர்வதித்தீங்களே, இவங்களுக்கு இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க. அந்த வியாகுலம் இப்பொழுதே மாறட்டும், நிரந்தரமாய் மாற ஒரு அற்புதம் செய்து ஆசீர்வதிங்க. நீங்க அற்புதம் செய்றீங்க, தொடுகிறீங்க. நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே.